லான்ச்சஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பி ஆர்டர் 5/2025. இந்த ஆர்டர் வந்த டேட் பார்த்தீங்கன்னா 3rd April 2025. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு எஸ்பி ஆர்டர் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸில் நமக்கு ஆர்டர் ஆகிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மூலியமாக ஆர்டர் ஆகிட்டு நமக்கு வரணும். அந்த ஆர்டர் படி தான் நமக்கு எப்போதுமே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் ஒரு எஸ்பி ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸில் 2nd April 2025 படி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, this rules may be called for the government savings promotion general rules 2025. இதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, cancellation or change of nomination ₹50 shall be deleted. அதாவது ஜிஎஸ்பிஆர் 2018 ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2018 நம்மளோட ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதோட பிரதிபலிப்பாக தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற எல்லா விதமான அக்கௌண்ட்ஸு முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் எப்படி ரன் பண்ணணும், ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் எப்படி ரன் பண்ணணும், இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எத்தனை நாமினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4 இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த ஜிஎஸ்பிஆர் 2018 தான் நிறைய மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த மாடிஃபிகேஷன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் பாஸ்புக்கு தீர்ந்துருச்சு, இல்லை இப்போ பாஸ்புக் நமக்கு லைவ் ஆகிடுச்சு, அந்த மாதிரி ரிட்டன் வாங்குறது, அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அந்த மாதிரி. ஸோ அதுபடி அந்த ஆர்டர் படி நமக்கு வந்தது தான். ஒரு அக்கௌண்ட்டில் உள்ள நாமினேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ₹50 + ஜிஎஸ்டி, அதாவது 18% ஜிஎஸ்டி. ஸோ ஆனால் வந்து சொல்கிறது என்னென்னா, எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி தான் சொல்லுவோம். ஸோ 50ங்கிறத டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு நாமினேஷன் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே கொடுத்தோம் அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இல்லை அந்த அக்கௌண்ட்டுக்கு இது வரைக்கும் நாமினேஷனே கொடுக்கல அப்படிங்கும்போது ஆட் பண்ணும்போது அது ஃப்ரீ தான். ஸோ இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, கேன்சலேஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் நாமினேஷன் ₹50 shall be deleted. அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற நாமினேஷனை கேன்சல் பண்ணுறோம், இல்லை வேறொருத்தரோட பேரை நாமினியாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறோடைய அதுக்கு நம்ம வாங்கிட்டு இருந்த ₹50 டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸில் இந்த நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது நோட் பண்ணிங்க, 2nd April 2025. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு 3rd April 2025 நமக்கு எஸ்பி ஆர்டர் 5/2025 நமக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே சொன்னது தான். Schedule 2 under fee to be charged for services, the words and figures பேரா நம்பரில் உள்ள B, cancellation or change of nomination ₹50 shall be deleted in the government savings promotion general rules 2018. ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. நாமினேஷன் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஆர்டர் படி 50ங்கிறது டெலிட் ஆகும் அப்படிங்கிறத இந்த எஸ்பி ஆர்டர் 5/2025 கொடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ஜிஎஸ்பிஆர் 2018 பற்றி ஒரு தனி வீடியோ பார்க்கலாம்.